புனித சூசையப்பரிடம் செபம். தொடர்ந்து 9 நாட்கள் காலையில் இந்த மன்றாட்டை வேண்டினால் கேட்ட வரம் கட்டாயம் கிடைக்கும். புனித சூசையப்பரே, உமது அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் உமது அடைக்கலத்தில் வைக்கிறேன். உமது வல்லமை மிக்க பரிந்துரையால் உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத் தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்தக் கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் உம் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் சதா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்துக் கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் தருணத்தில் இந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, எங்களுக்காக மன்றாடும். ஆமென். இந்த மன்றாட்டு கிறிஸ்துவுக்கு பின் 55ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பின் 1500ஆம் ஆண்டில் பாப்பரசரால் மாமன்னன் சார்லஸ் போருக்கு செல்லும் முன் அனுப்பப்பட்டது. இந்த செபத்தை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள் அல்லது தங்களுடன் வைத்திருப்பவர்கள் அகால மரணத்தால் சாக மாட்டார்கள். தண்ணீரில் மூழ்கியும் விஷமுள்ள சந்துக்களாலும் சாக மாட்டார்கள். தீயினாலோ அல்லது அவர்களின் எதிரிகளாலோ எவ்வித ஆபத்தும் அவர்களுக்கு நேரிடாது. யுத்த களத்தில் எப்பொழுதும் வெற்றியே அடைவார்கள்.